நம்ம கிட்ட வீரம் இருக்கு. எதிரிங்களை பார்த்து பயப்படக்கூடாது. நாம அவங்கள தோக்கடிக்கணும். பயப்படாம இரு. அவங்க விமானத்துல வந்து தாக்குறாங்க. எப்படி பயப்படாம இருக்க சொல்ற? எந்த ஆயுதமும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. நாம வெளியில போய் அவங்கள தாக்குனா என்ன? நாம இப்ப வெளியே போக முடியாது. வெளியே போனா நிச்சயமா நம்ம மேல குண்டு போட்டுருவாங்க. சரி, அப்ப பதுங்க இருந்து தாக்குவோம். நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். போர் முடிச்சதோ என்னை எழுப்பி விடுங்க. நண்பர்களே, நம்ம தாக்குறதுக்கு நேரம் வந்துருச்சு. நேரம் வந்துருச்சா? எப்படி அவசரமா பேசுற? போர் தொடரட்டும். வெற்றி நமதே. அத பாருங்க, எதிரிங்க நம்மள நெருங்கி வந்துட்டாங்க. உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இரு. எதிரிங்க வந்தவன சுட்டு தள்ளு. கவனமா குறி வச்சு தாக்கே. ஒரே குண்டுல எல்லாரையும் காலி பண்ணு. ஒரே குண்டுலையா? நடக்கிற கதையா பேசு. ஆல் ரைட் சோல்ஜர்ஸ், நான் கமாண்ட் கொடுத்தேன்னா எல்லாரும் தாக்க ஆரம்பிங்க. எதிரிகளே, மரியாதையா ஓடி போயிருங்க. மறுபடியும் குப்பை தொட்டியை தள்ளிட்டியா? இதே வேலையா போயிடுச்சு. ஓ ஜோசபின், எப்ப பார்த்தாலும் உனக்கு குப்பை தொட்டிய கவிக்கிறதே வேலையா போச்சு. ரொம்ப பசியா இருக்கு கர்னல். இங்க சாப்பாடு நிறைய இருக்கு. நீங்களும் வேணா வந்து சாப்பிடுங்களேன். எனக்கு இப்ப வேணாம். எனக்கு பசிக்கல. இப்பவே சாப்பிடுங்க, அப்புறம் கிடைக்காது. சரி, கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறேன். ஓ, என்னது இது? எனக்கு பிடிச்ச முட்டை பொரியல் இருக்கு போல இருக்கு. ஒரு கட்டு கட்ட வேண்டியதுதான். மறுபடியும் அந்த பனி குப்பை தொட்டியை கீழே தள்ளிடுச்சு. பீட்டர் அதுக்கு ஒழுங்கா சாப்பாடு வச்சிருக்க மாட்டான். ஓ மை காட், நேரம் என்னாச்சுன்னு பாத்தீங்களா? நம்ம சீக்கிரம் கிளம்பி ஆகணும். நான் போய் பசங்களை எழுப்பிட்டு வரேன். சீக்கிரமா ரெடி பண்ணு. பேங்க் மேனேஜர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பாத்து மிதிக்காம போங்க. Come on, Sharon. அப்பாவும் நானும் 9 மணிக்கு பேங்க்ல இருக்கணும். Come on, சீக்கிரம் எழுந்துரு. நல்ல புள்ளையா எழுந்துரு. என்னம்மா, நல்ல கனவு கண்டுட்டு இருந்த, கெடுத்துட்டீங்களே. மறுபடியும் பண்ணி வீட்டை அசிங்கப்படுத்திருச்சு. க்ளீன் பண்ணு. தெரியும், அப்புறமா வந்து க்ளீன் பண்றேன். கம் ஆன், எந்திரி. எப்பவுமே நான் தான் க்ளீன் பண்ணணுமா? ஷேரனை பண்ண சொல்லுங்க. அது நீ வளர்க்குற பண்ணி. ஒரு நாள் கூட பேசாம சொல்ற வேலையை செய்றியா? அவளை செய்ய சொல்லுங்க. உன் கதையை கேட்க எனக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு. இப்பதான் எந்திரிச்சு தூங்கு. வெளியே போடா பிசாசு. 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்துங்க. இந்த முகமூடிய போட்டுக்கிட்டு நான் திருடனை பிடிக்க போறேன். குடுறாத. கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? குடுறாத. பீட்டர், ஷாரன், சண்டையை நிறுத்துங்க. வெளியே போ. நில்லு நில்லு சொல்றல. நில்லு. டேய். ஓ, மறுபடியும் உடைச்சிட்டீங்களா?
ஆல் ரைட், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. சண்டே ஆரம்பிச்சது அவ. நான் ஒண்ணு ஆரம்பிக்கல. வாய் மூடுங்க, போதும் உங்க சண்டை. நீங்க வீட்லயே இருங்க. ஐயோ அம்மா, ஒரு வாரத்துக்கு அவுட்டிங் கிடையாது. ஷாரன், இடத்த க்ளீன் பண்ணு. பீட்டர், குப்பை எடுத்து வெளியே போடு. உங்க அப்பாவுக்கு எனக்கும் பேங்க்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. உங்க சண்டே எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. சீக்கிரமா வீட்டை க்ளீன் பண்ணுங்க. நீ ஏன் தான் பொறந்தியோன்னு இருக்கு. எனக்கு உன்னை பிடிக்கல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. Thank you மில்லி. ஜோசப்பின், என்ன பண்ணி வச்சிருக்க? கொஞ்சம் இரு பீட்டர், ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு உன்னை சுட்டுடுவேன். ஜோசப்பின், ரொம்ப சுவையா இருக்கு. இரு உடனே இங்கிருந்து கிளம்பு. நான் இன்னும் சாப்பிட்டே முடிக்கல, அதுக்குள்ள இழுத்துட்டியே. அம்மா எப்பயுமே ஷாரனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது பீட்டர், சீக்கிரம் வந்து எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறியா? கொஞ்சம் பொறுமையா இரு, இந்த குப்பையை கூட்டிட்டு வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன். உனக்கு உன்னோட வேலை தான் முக்கியமா போச்சு, எனக்கு என்னோட பசி முக்கியமாயிடுச்சு. சீக்கிரம் வந்து சாப்பிட ஏதாவது கொடு ப்ளீஸ். இப்போதைக்கு நீ வரமாட்ட, எனக்கும் பசி மயக்கமா இருக்கு. நான் இப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். கம் ஆன், எழுந்துரு. மில்லி, உனக்கு பிஸ்கட் வேணுமா வேணாமா? ஹே பீட்டர், இன்னும் அந்த குப்பையை க்ளீன் பண்ணாம இருக்க? சீக்கிரம் பண்ணு. நம்ம ஃபார்மை ஏல விட போறாங்களா? அப்படி நடக்க கூடாதுன்னு தான் பேங்க் மேனேஜரை பார்த்து பேசலான்னு போயிட்டு இருக்கோம். நீ கவலைப்படாத. அப்பாவுக்கு ஒரு முத்த கூட. தர மாட்டேன் டாடி. என்ன என் மேல கோவமா இருக்கியா? டாடி வாங்க, லேட் ஆயிடுச்சு. அக்கா கூட சண்டை போடாம இரு. அவ மட்டும் என்கிட்ட சண்டை போடுறா. நீ அவகிட்ட ஒழுங்கா நடந்துக்க, அவளும் ஒழுங்கா நடந்துப்பா. பை பை கண்ணா. பை பை மா. அம்மாவுக்கு கதவு சாத்தி விடு. ஓகே, நான் போய் கேட்டு திறக்கிறேன். நீங்க மட்டும் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசி நம்ம ஃபார்மை காப்பாத்துனீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முயற்சி பண்றேன், ஆனா பேங்க் மேனேஜர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. சரி வாங்க போலாம். வா போலாம் மில்லி. என்ன ஒரே கூட்டமா இருக்கு? அதான் எனக்கும் தெரியல. சார், பேப்பர் சார். Oh my God, நம்ம இன்னைக்கு பேங்க்குக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். உண்மைதான், இன்னைக்கு ஏதோ பெரிய அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க போல. வெல்கம் சார். தேங்க்யூ. வாங்க பேட்ரிக், ரெபேக்கா, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். 2-3 தடவை லெட்டர் போட்டு நீங்க வரவே இல்லையே. முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். அது ஃபார்ம்ல கொஞ்சம் வேலை இருந்ததுனால வர முடியல. இவ்வளவு பிஸியான நேரத்துலயும் எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன இன்னைக்கு செக்யூரிட்டி நிறைய இருக்கு? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. எங்க பேங்க்ல இருந்து கொஞ்சம் கோல்டு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். வாங்க வந்து பாருங்க. வாவ், நிறைய இருக்கு. நாம கொஞ்சம் எடுத்துக்கலாமா? ஓ, அதுக்கு பர்மிஷன் இல்லையே. சரி வாங்க ரூமுக்கு போலாம்.
அது சரி, உங்க ஃபார்ம் எல்லாம் எப்படி இருக்கு? நிறைய மிருகங்கள் வளர்க்குறீங்க போல இருக்கு. வியாபாரம்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்குல்ல? நல்லாவே போயிட்டு. ஓ குட். சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேங்க்குக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி ஆர் டீ ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? இல்லை பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். ஓகே. அப்பா அம்மாவா அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க. என் வீட்டுக்கு வரியா? வர முடியாதுடி. ஏன்? அந்த குட்டி பிசாசு என் தம்பி கூடவே இருக்கானே. என்ன பண்றான்? தினமும் அவன் கூட டார்ச்சரா போச்சு. அவனோ அவன் மிருக கூட்டமோ. சரி, அவனை விடு. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், தெரியுமா? என்னது? ஆமா, வீட்டுக்கு தெரியாம. என்னடி சொல்ற? நானும் வரேன். ஓ அப்படியா? இரு கவனிச்சுக்கிறேன். சொல்றதுக்கு எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. உங்க ஃபார்மை ஏலம் விடுறதை தவிர வேற வழி இல்லை. அது எங்களுக்கு பணத்தை கட்ட இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. முடியுமா? ஐ எம் சாரி, அது முடியாது. என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபார்மை ஏலம் விட சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக உங்கள் கஸ்டமர்ஸ் தானே, எங்களுக்கு நீங்கள் எப்படியாவது உதவி செய்யலாம்ல? ஃபார்மை காப்பாற்ற வேற ஏதாவது வழி இருக்கா? ஒரு நிமிஷம். ஹலோ, ஏதோ நான் உடனே வரேன். ஓகே, தேங்க்யூ. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். பணத்தை சீக்கிரம் கட்டுங்க, இல்லைனா ஃபார்ம் ஏலத்துக்கு வந்துடும். ஆமாம், நாங்களும் சீக்கிரம் கிளம்பணும். ஏன்னா பசங்க ஃபார்மில் தனியாக இருப்பாங்கல்ல. நாங்கள் போயிட்டு வரோம். எப்படியாவது பணத்தை கட்ட முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதான், ஃபார்ம் நம்மளை விட்டு போயிடுச்சு. நம்பிக்கை தயவு செஞ்சு தளர விடாதீங்க. ஹே கம் ஆன், நிச்சயம் ஏதாவது வழி இருக்கும். எப்பவும் போல இந்த நேரத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும். பசங்க கேட்டா என்ன சொல்றது? உண்மையை சொல்லலாம். நம்மளோட ஃபார்ம் நிச்சயமா நம்ம கையை விட்டு போகாது. ரோடு காலியா தான் இருக்கு பாஸ். இது வரைக்கும் யாரும் வரல. வருவாங்க, நிச்சயம் வருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம எல்லாருமே கோடீஸ்வரர்களாக போறோம். 5000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் இந்த ரோடு வழியா தான் வரப்போகுது. கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நாம அதை அடிக்க போறோம்னு சொல்லிட்டு பிடிக்காம விட்டீங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஏன் அப்படி என்ன உனக்கு அதுல சந்தேகம்? நல்ல காலம் அடிப்படல. நான் சொல்றதுல உங்களுக்கு எப்பவுமே நம்பிக்கை வராதே. இங்க பாரு, தங்கம் எந்த ரூட்ல எந்த நேரத்துல வரப்போகுதுங்கிற ஃபுல் டீடைல் என்கிட்ட இருக்கு. இப்போவாவது நம்புறியா? இந்த தங்கத்தை கடத்தி கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு 100 கோடி ரூபாய் கமிஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? கேர்ள்ஸ்னு சேர்த்துக்கங்க. பொம்பளையாவே மாறிட்டியா? நான் உண்மையிலே திறமைசாலி தானே. உங்க திறமை தான் உலகத்துக்கே தெரியுமே. ஓ, அடிபட்டுச்சா? சாரி. அடி இடி மாதிரி விழுந்துதா? ஆமா, இப்படியெல்லாம் செய்ய சொல்லி உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? உனக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவசியம் இல்லைன்னு சொன்ன. எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் பாஸ். அப்படியா? அவர் பேர் ஸ்டீல் ஹேண்ட். ஓ, ஸ்டீல் ஹேண்டா? ஆமா, ஸ்டீல் ஹேண்ட். ஓ பாஸ், இது ஏன் நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லல? என்னால அவருக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது.
தேவையில்லாம பயந்து சாகாதீங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இங்க இருந்து தப்பிச்சு போலாம் நினைச்சீங்கன்னா கொன்னுடுவேன். பாஸ், ஸ்டீல் ஹேண்ட் என்ன பெரிய கொம்பா? பாஸ், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நான் சமாளிப்பேன். பாஸ், என்னடா வண்டி வந்துருச்சு. எல்லாரும் பொசிஷனுக்கு வாங்க. குறுக்க நிக்காதடா. போ போ சீக்கிரம். அங்க என்ன வித்தையா காட்டுறாங்க? போய் ஒளிஞ்சுக்க. என்ன ஆச்சு அவனுக்கு? என்ன அது நாத்தம்? லாபிங் கேஸ். லாபிங் கேஸா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. மூளையில ஏதோ ஒண்ணு ஏறுது. சீக்கிரம் வந்து தொலை. வண்டியில ஏறு. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வந்து ஏறு. அவங்க தங்கத்தை திருடிக்கிட்டு போறாங்க. தெரியுமே, தங்கம் எல்லாம் காலி. தங்கத்தை ஒரு கும்பல் திருடிக்கிட்டு போறாங்க. உடனே ரவுண்ட் அப் பண்ணி பிடிக்க சொல்லுங்க. இப்ப என்னடா உனக்கு மேக்கப்? என் லிப்ஸ்டிக் எல்லாம் கலந்து போச்சே. பாஸ், அங்க பாருங்க. இந்த
கிரிமினல்ஸ் யாருன்னு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இவங்க பயங்கரமான கில்லாடிங்க. நாம எந்த இடத்துல இருக்கோம் பாருங்க. இந்த பக்கம் வா. இடிக்குதுப்பா, இருங்க. சீக்கிரம் மேப்பை பாடுறா. எல்லாம் தலைகீழ இருக்க. திருப்பி புடி. ஓ, இப்படி பார்க்கணுமா? ஆல்ரைட், லெஃப்ட்ல போங்க. இந்த லெஃப்ட் இல்ல, அடுத்த லெஃப்ட்ட சொன்னேன். ஏன் அவங்க நம்மள புடிச்சதுக்கு அப்புறம் சொல்றதானே? ஏய், அங்க பாரு. ஓஹோ. சூப்பர். வாய பொழுதுட்டு என்னடா பண்றீங்க? மேப்பை பார்த்து ரூட்டை சொல்லுங்க. அப்புறம் பார்க்கலாம். பாஸ், அப்படியே அடுத்த லெஃப்ட்ல போனீங்கன்னா மெயின் ரோடு வந்துரும். என்னடா உளறற? இதானடா மெயின் ரோடு. அப்படியா? ஓ, பாஸ் சொல்லுடா. அங்க பாருங்க. போச்சு, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. வகையா மாட்டிக்கிட்டாங்க. இப்ப பாருங்கடா வேடிக்கைய. நாம சாதிச்சிட்டோம். அதனால தான்டா நான் பாஸா இருக்கிறேன். அசத்திட்டோம்ல. ஆமா. சரியான லூசுகளை கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டிய தேவைப்பட்டுச்சு. முதல்ல இந்த பொம்பளை ட்ரெஸ்ஸை கழட்டி ஏறி
நிறைய குப்பை விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் உனக்கு சாப்பிடுறதுலயே நினைப்பா இருக்கு. உனக்கு கொடுத்த வேலையை செய்யாம இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? மெயின் ரோடுக்கு அந்த பக்கம் நிறைய பழங்கள் தரையில விழுந்து கிடக்கு. ரொம்ப ருசியா இருக்கும். நான் போய் சாப்பிட போறேன். இது ரொம்ப நல்ல ஐடியா. எனக்கு இப்ப கொஞ்சம் பசியா தான் இருக்கு. நானும் உன் கூட வரட்டுமா? வா போலாம். எஸ் சார். என் முகத்தை ஏன் மறைக்கிறேன்? என்னடா பண்ற? என்ன வண்டி ஓட்ட விடுற? பாஸ் பார்த்து ஜாக்கிரதையா போங்க. இந்த மனுஷங்களுக்கு அறிவே இல்ல. காரை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சாங்க, கண்ணு முன்னு தெரியாம ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அடிச்சுதுரா லக்கி சான்ஸ். நம்ம ஆளு தனியா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம காதல சொல்லி சம்மதம் வாங்கிட வேண்டியதுதான். ஸ்டீரிங்ல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ற? நான் வருடா. பாஸ் ஏன் இப்படி கண்ணு மண்ணு தெரியாம வண்டியை ஓட்டுறீங்க? வாய மூடுறா புள்ள. ஹலோ மேரி டார்லிங். இந்த சாக்கடைக்குள்ள நீச்சல் அடிச்சாலும் நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ஓ ரொம்ப நன்றி. நீ ஓகேன்னு சொன்னா நாம வானத்துல சந்தோஷமா பறக்கலாம் தெரியுமா? நீ என் கூட வந்தா சுத்தமான தண்ணி இருக்கிற இடத்த காட்டுவேன். பின்னால பாரு வண்டி. என்ன வண்டியா? காப்பாத்துங்க. ஏடா ரோட்ல வண்டியை ஓட்ட சொன்னா இப்படி காட்டுல ஓட்டுறீங்கடா. இறக்கி விடுங்க. ஐயோ இறக்கி விடுங்கடா. யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கா? இறக்கி விடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் அவன் என்கிட்ட சந்தோஷமா பேசினா. அது உங்களுக்கு பொறுக்கலையா? தனியா பிரிச்சு கூட்டு வந்துட்டீங்களே. ரொம்ப நல்லவனுங்க. ச்சே காலைக்கு ஏண்டா தலைகீழ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் வந்து தொலைடா. பாஸ் தண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்கு. பாத்து பாஸ். மேரி டார்லிங், மேரி கண்ணா, எங்கடா போன செல்லம்? நான் உயிரோட தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? ஒண்ணு துப்பாக்கி கீழே போடுறா. மரியாதையா சரண்டர் ஆயிடு. போடா லூசு. பழம் நழுவி பால்ல விழுந்திருக்கும். அதை எடுத்துட்டு துப்பாக்கியா காட்டுறேன். கேக்குறது பாஸ். படுத்தல் தாங்க முடியலையே. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நல்ல காலம் நான் ஹீல் செருப்பு போடாம வந்திருக்கேன். இறங்கி வரவா? நீ ஸ்டீரிங்ல உட்காரு. நாங்க ரெண்டு பேரும் வண்டியை தள்ளுறோம். ரெடியா? ரெடி. என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பாரு. ஸ்டார்ட் ஆகலையே பாஸ். நாங்க தள்ளும் போது ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். நல்லா தள்ளுங்க பாஸ். வண்டி முழுகிக்கிட்டே இருக்கு. என்னடா உளற? எனக்கு நீச்சல் வேற தெரியாது. அப்படியே இருங்க, நான் எஸ்கேப் ஆயிடுறேன். பாஸ் நம்ம வண்டி சேத்துல மாட்டிக்கிச்சு. அப்படியா? உலகத்திலேயே இதுதான்டா புத்திசாலித்தனமான கண்டுபிடிப்பு. போலீஸ் நம்மளை எப்படி சுத்தி வளைச்சிருவாங்க பாஸ். இப்போ நாம என்ன பண்றது பாஸ்? இந்த ட்ரக்க வெளியில இழுக்கிறத தவிர வேற உருப்படியான வேலை என்னடா செய்ய போற முட்டாள்? வர வழியில ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தோம்ல, அங்க ஏதாவது டிராக்டர் இருக்கான்னு பார்க்கலாம். பரவாயில்லையே, நீ புத்திசாலி தான் ஒத்துக்கிறேன். என்னடா என்னையும் முறைச்சு பாக்குற? அந்த கருமத்தை கழட்டி போட்டுடுவான். பீட்டர் சீக்கிரம் வெளியே வா. பீட்டர், குளத்துக்கு பக்கத்துல மனுஷங்க துப்பாக்கியோட வந்திருக்காங்க. பீட்டர் சீக்கிரம் வா. அவங்க நம்ம வீட்டு பக்கமா தான் வந்துட்டு இருக்காங்க. டேய், நான் கத்துறது உன் காதுல விழுதா இல்லையா? நீ என்ன செவிடா? போலீஸ்! மாடியில் இருக்கணும். அங்க இருந்து தான் சத்தம் வருது.
போலீஸ் வந்துட்டீங்களா? வாங்க. அந்த குளத்துக்கு பக்கத்துல மனுஷங்க 3 பேரு துப்பாக்கியோட வந்திருக்காங்க. வந்து அவங்கள பிடிங்க. என்ன பாக்குறீங்க? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன செவிடா நீங்க? வாங்க இன்ஸ்பெக்டர், நான் வழி காட்டுறேன். நாங்க வாழ்வா சாவான்னு தவிச்சிட்டு இருக்கோம், நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகு. என்னது அவரு மேல ஆசையா? நான் பயத்துல நடுங்கிட்டு இருக்கேன். ஆசை தோசை அப்பள வடன்னு சொல்றீங்களே. இன்ஸ்பெக்டர், திருட்டு பசங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க, வந்து காப்பாத்துங்க. நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. வாங்க, வந்து ஹலோ ஷரண், அப்பா அம்மா வீட்ல இருக்காங்களா? 2 பேரும் டவுனுக்கு போயிருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது உங்க வீட்டு பக்கம் வந்தத பாத்தியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லி பாக்கலாம். சும்மா இரு. நான் பேசுறது கூட கேட்காத அளவுக்கு செவிடா இருக்காரே. இவரெல்லாம் யாரு போலீஸ்ல சேர்த்தது? நீயாவது நான் சொல்றத கேளு. அங்க திருட்டு பசங்க நுழைஞ்சிட்டாங்க. சந்தேகப்படுற மாதிரி யாரும் வரல. என்ன விஷயம்? நாங்க ரொம்ப ஆபத்தான 3 பேரை தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்க தங்கத்தை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நிச்சயமா கால் பண்றேன். உங்க அப்பா அம்மா டிராஃபிக்ல மாட்டிட்டு இருப்பாங்க. நாங்க இங்க தான் ரவுண்ட்ஸ்ல இருப்போம், நீ பயப்படாத. ஓகே மேடம். ஹலோ இன்ஸ்பெக்டர், நில்லுங்க நில்லுங்க. எங்க போறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இதுக்கு மேல நான் எப்படி தெளிவா சொல்றது? நான் தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். காதுல விழுதா இல்லையா? இப்படி பொறுப்பே இல்லாம போய்கிட்டு இருக்கீங்களே. நில்லுங்க. மரியாதையா வர போறீங்களா இல்ல உங்க டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவா? கொஞ்சமாவது மதிக்கிறாங்களா பத்தியா? நீங்களா உண்மையான போலீஸா இல்ல சிரிப்பு போலீஸா? போயிட்டாங்களா? நீ போய் ஏதாவது செயின் கிடைக்குதா பாரு. டேய், நீ போய் டிராக்டரை செக் பண்ணு. ஓகே பாஸ். நெருப்புன்னு தெரியாம மோதுறீங்க. நான் யாருன்னு இப்ப காட்டுறேன். இருங்க, என் நண்பர்களை கூப்பிடுறேன். காப்பாத்துங்க. என்கிட்டயும் உன் வேலையை காமிக்கிறியா? இப்ப பாரு. என்ன பண்ற பாரு. என்னோட பம்பு மேல உனக்கு வேலை. உன்னை இப்படியே விட்டா நீ சும்மா இருக்க மாட்ட. உன்னை என்ன பண்ண போற பாரு. நான் பிடிச்சிட்டு உன்னை பாத்துறேன். உன்னை இந்த வீட்ல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். ஏய், எங்க வர? ஓ சாரி சார். சாரியா? நான் தான் சாரி சொல்லணும். நாங்க வந்த ட்ரக் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஃபோன் கொடுத்தீங்கன்னா மெக்கானிக்க கூப்பிடுவேன். எங்க அப்பா வீட்ல இல்ல, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. நான் கொஞ்சம் அவசரமா போகணும். வெளியாளுங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. நான் ஒன்னும் வெளியாள் இல்ல. அப்பா வந்து திட்டுவாரு. மாட்டாரு. நிச்சயமா திட்டுவாரு. மாட்டாரு. திட்டுவாரு. மாட்டாரு. திட்டுவாரு. மரியாதையா போனை கொடுக்க போறியா இல்லையா? நான் போலீஸ கூப்பிட்டு போறேன். ஏய், வாடா. போய் அவளை புடிடா. 2 பேரும் எங்கடா போறீங்க? எஸ்கேப் ஆயிட்டேன். வேண்டாம், என்கிட்ட வராத. சொன்னா கேளு, நின்னுடு. எல்லாரும் வெளிய போங்க. அங்க என்னடா ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க? யாருக்கு தப்பிக்க பாக்குறேன்? படா. எப்படி பிடிக்கிறேன் பாரு. ஏய், நில்லு. போனை கொடுக்க போறியா இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. இது எப்படி இருக்கு? எங்க ஓடுற? ஐயோ அம்மா, சாச்சு புட்டாம்பா. தம்பி ஒண்ணு பண்ணாத. கத்தாதீங்க, கத்தாதீங்க. Thank you. இவன் மூக்குலயே குத்திட்டான். கத்தாதேன்னு சொன்னேன். சாரி. இவங்களை கட்டி போடு. ஆல் ரைட் சோல்ஜர்ஸ், சீக்கிரம் வெளியே வாங்க, நமக்கு வேலை இருக்கு. ஓகே கர்னல், இதுக்கு மேல நாம தாமதிச்சா நம்ம நண்பர்கள் உயிருக்கு தான் ஆபத்து. தயாராகுங்க. நம்ம நண்பர்களை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நாம ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போறோம்.
பயமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பயந்தா எப்படி? பீட்டரையும் ஷரணியும் நாம காப்பாத்த வேண்டாமா? அவங்க உயிரை காப்பாத்தணும்னா இதை தவிர வேற வழி இல்ல. இதுல உங்களுக்கும் சம்மதம் தானே? ஒற்றுமையே நமது வெற்றிக்கு ஒரே வழி. ஒற்றுமையே நமது வெற்றிக்கு ஒரே வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம உள்ள போலாம். நான் கேட்ட உடனே நீ மரியாதையா போனை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நீங்களே யாரு? இவங்களா கொள்ளக்காரங்க. ஆமா, அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? இனிமே எங்களை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. புரிஞ்சுதா? இங்க இருந்து உங்களால தப்பிச்சு போகவே முடியாது. என் திறமை என்னங்கிறது தெரியாமலேயே பேசிக்கிட்டு இருக்கடா கண்ணா. நீ அதிகமா பேசுனேன்னு வச்சுக்க, இந்த கண்ணாடியை காலில் போட்டு நசுக்கிடுவேன். புரியுதா? சரியா தெரியல, இன்னும் கொஞ்சம் மேல தூக்குங்க. இதுக்கு மேல என்னால உன்னை தூக்க முடியாது. ஒண்ணுமே தெரியல, இப்ப என்ன பண்றது? நம்பிக்கை தளர விடாத. பீட்டரும் ஷாரனும் தெரியறாங்களான்னு பார்த்து சொல்லு. முடிஞ்ச வரைக்கும் எட்டி பார்த்து எங்களுக்கு முழு தகவலை கொடு. எந்த பிரச்சனையும் பண்ணாம சைலண்டா அவங்கள பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்கள கட்டி போட்டுருக்காங்க. அட கடவுளே, அவங்கள கட்டி இருக்கிற கைத்த மூக்கால அவுக்க முடியுமே? ஆமா. ஆனா ஜன்னலுக்குள்ள என்னால நுழைய முடியாது. பின்வழியா உள்ள போலாம்ல? அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப வேற என்னதான் வழி? அட கடவுளே, இது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. என்னால நம்பவே முடியல. மனுஷங்க நம்மள ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க. என்னடா முறைக்கிற? இருக்கலாம், ஆனா அவங்கள நாம தனித்தனியா பிரிச்சிட்டோம்னா நிச்சயம் நமக்கு வெற்றி தான். கண்டிப்பா சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். அதனால இல்ல சார், நான் அப்படி இல்ல சார். நான் இல்ல சார். அவர் என்ன சொன்னார் பாஸ்? தங்கத்தை எடுத்துட்டு போக அவரே வராரா? ஸ்டீல் ஹேண்ட் இங்க வராரா? அந்த ஆளை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. பசங்களை பாத்துக்க. நான் இங்க இருக்கணுமா பாஸ்? நான் என்ன இங்கிலீஷ்லயா சொன்னேன்? எந்த பொருளையும் தொடக்கூடாது. ஆனா பாஸ், எந்த பொருளையும் தொடக்கூடாது. எல்லாரும் தைரியமா இருங்க. இதை விட்டா நமக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது. கீழே இறங்குடா. இதை புடிச்சிட்டு பின்னாலே வா. ஓகே பாஸ். ஐயோ, எவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சிருக்கா. குழந்தைங்க பத்திரமா இருக்காங்களான்னு பார்க்கணும். இனிமே தாமதிக்கிறதுல அர்த்தம் இல்ல. நேருக்கு நேர் மோதி பாத்திர வேண்டியதுதான். மோத போறீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்க மரட்டத்தனமா இருக்காங்க. நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன். மறந்துடாம செயின் எடுத்துக்கிட்டேல? எடுத்துக்கிட்டேன். கவனமா கேளுங்க. மெலி, உனக்கு சென்ட்ரி டியூட்டி. சென்ட்ரினா என்ன? அவங்க திரும்ப வர வரைக்கும் நீ கவனமா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? அவ்வளவுதானா? ஓகே. கோழிங்களா, தூங்காதீங்க. அதுக்குதான் கொஞ்சமா சாப்பிடணுங்கிறது. ஜோசபின், உனக்கு ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட். உன்னை நான் எதிரிங்க கூடாரத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறேன். உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் கர்னல், இது சத்தியம். உன்னோட வீரம் எனக்கு பிடிச்சிருக்கு. சிக்கன்ஸ், அவளுக்கு துணையா போங்க. எஸ் சார். உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சரி, கிளம்பலாம். கர்னல், எனக்கு எந்த வேலையும் சொல்லலையே. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சோல்ஜர், நீதான் என் உளவு படையோட தலைவன். ரொம்ப நன்றி. நான் புத்திசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உளவுத்துறை வேலையை கொடுத்துருக்கீங்க. என் கடமையை நான் சரியா செய்வேன். பாஸ் பாஸ் நில்லுங்க பாஸ். பாஸ் நில்லுங்க பாஸ். என்னை விட்டு போகாதீங்க. நண்பர்களே, ஒவ்வொருத்தங்களா கவனமா உள்ள நுழையணும். அவங்களுக்கு சந்தேகம் வராதபடி நாம நடந்துக்கணும். மெதுவா மெதுவா, சத்தம் போடாம போங்க. ஆஹா, இதை எடுத்து வச்சுப்போம். அப்புறம் இதையும் எடுத்து வச்சுப்போம். அப்புறம் இவ்வளோ கோழியையும் வறுத்து வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ என்ன பண்றது? எனக்கே ஒண்ணும் புரியல. உனக்கு தானே புத்திசாலின்னு நினைப்பு. பொறுமையா இதை யோசிச்சு பார்க்கறேன். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான்.
என்ன நடக்குதுங்க? ஏண்டா வீட்டுக்குள்ள பூந்து பசங்க கட்டி போட்டது மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜுக்குள்ள திருட்டுத்தனமா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறியா? விடாத அவனை. உன்னை என்ன பண்றப்ப? போய்டு. I'm sorry. நான் கீழ தள்ளி விட்டுட்டேனா? ஐயோ, சொன்னா கேளு, போய்டு. இரு நான் க்ளீன் பண்ணி விடுறேன். இரு. நீ எதை தின்னுவேன்னு எனக்கு தெரியும். உன் வாயை கொண்டு வந்து என் மூஞ்சில வைக்காத. போய்டு. நான் க்ளீன் பண்றேன். ஏன் போடுற? வேண்டாம். அம்மா. இப்ப தெரியுதா? உன்னை விட நான் தான் புத்திசாலி. இப்போ நீ ஒரு போர்க்கைதி. நீ எங்க அடிமை. மரியாதையா அமைதியா இரு. அவன் தப்பிச்சு போறான். ஜோசபின், சீக்கிரம் போய் அவனை பிடி. எஸ் சார். சீக்கிரம். ஏய், எங்க தப்பிச்சு ஓட பாக்குற? நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். கொஞ்சம் வழி விடு. நானும் உள்ள வந்துக்கிறேன். எப்படி நல்லா இருக்கா? இது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அப்படி போடு. வாய் மூடு. உன்னால தப்பிக்க முடியாது. என்கிட்ட மோதாதீங்க. நான் பயங்கரமான ஆளு தெரியுமா? அழுத்தி புடி. ரொம்ப துள்ளனா நசிக்கிறவன். அடுத்தது என்ன? அந்த ஸ்டீல் ஹேண்ட் இங்க வர போறாரு. வாயை மூடு. அவங்கள தடுத்து நிறுத்தணும். எப்படி? அப்ப தங்கத்தை விட்டு கொடுக்க சொல்றியா? அவங்க ஆபத்தானவங்க, நம்ம போலீஸ கூப்பிடலாம். அவங்க தான் போன் எடுத்துட்டு போயிட்டாங்களே, ஞாபகம் இல்ல? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கவனமா கேளு. ஏதோ திட்டம் போடுறாங்க. சீக்கிரம்டா. இங்க தானே இங்க வச்சேன். ஏய், பாத்து. காத்து. துப்பாக்கினாலே எனக்கு பிடிக்காது. அட்ரஸ் அக்கா அதான். சூப்பர். இதுதான் கன்னு, மத்ததெல்லாம் பண்ணு. ஏய் வேண்டாம், வலிக்க போகுது. ஏய் வேண்டாம் சொல்றேன்ல. பாத்து மெதுவா. சூப்பர், இது போதும். வாங்க சோல்ஜர்ஸ். ஐயோ. ரெடியா? அங்க இருக்கிற கொக்கில அதை மாட்டு. ரொம்ப சந்தோஷம்.
வாங்க வாங்க. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. ஐயோ புடிச்சே. Thank you, chickens. மேல இழு. ஓகே. Perfect. நீ என்ன லூசா? ஏன் நாம உதவிக்கு ஆளை கூப்பிடக்கூடாது? அப்படி கூப்பிட்டா அவங்க நம்மளை போட்டு கொடுத்து கம்பி எண்ணெய் வச்சிருவாங்கடா முட்டாள். ஓ, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பேங்கை கூட கொள்ளையடிக்க முடியல. டிராக்டர், நீ நல்ல டிராக்டர் இல்ல? இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க பாஸ். முத்தம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன். வாங்க, அப்படித்தான். மேல வாங்க 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 வாங்க. அப்படித்தான் பாஸ். வாங்க வாங்க. வந்துருச்சு. வாங்க வந்துருச்சு. வாங்க வாங்க. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. வெற்றி வெற்றி வெற்றி. ஹோட்டலுக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது. அம்மா என்ன வாங்கி கொடுக்குறனோ அதுதான் சாப்பிடணும். சரியா? இப்போவும் எங்கேஜ்டா தான் இருக்கா? ஷரணா தான் இருக்கும். ஒரு வருஷம் நான் பேசுகிற ஃபோன் காலை அவள் ஒரே நாளில் பேசி முடிச்சிடுறா. பசிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம். இப்போ ஆர்டர் பண்ணாதான் 1/2 மணி நேரத்துலையாவது வரும். குழந்தைங்க தனியா இருக்கிறது பயமா இருக்கா? அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அனாவசியமாக பயப்படாத. உங்களுக்கு என்ன வேணும்? விலை கம்மியாக ஏதாவது. என்ன மன்னிச்சிட்டு ரெபேக்கா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல, உங்க மேல எந்த தப்பும் இல்லையே. இல்ல, தப்பெல்லாம் என் பேர்ல தான். நிரந்தரமான ஒரு வேலையை தேவையில்லாம நானே தானே விட்டுட்டு வந்தேன். அதுக்கு என்ன இப்போ? எதுக்கும் உதவாத ஒரு ஃபார்மை வாங்க வேலையை விட்டேன். நம்ம ஆசைப்பட்டு தானே வாங்கணும். ஆனா கையை விட்டு போக போகுது. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே. நான் எதிர்பார்க்கல. என்ன பண்றது? நான் ஆசைப்பட்டது சீக்கிரம் என்னை விட்டு போக போகுது. நிச்சயமா போகாது, கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில நீங்க ஒரு ஃபார்ம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதை நிறைவேற்றினீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த நேரத்திலையும் என் மேல நம்பிக்கை வச்சு ஆறுதலா பேசிட்டு இருக்க. எப்படியாவது பணம் சேர்த்து பேங்க்ல கட்டி நம்ம ஃபார்மை கண்டிப்பா காப்பாத்துவேன். குழந்தைங்க சந்தோஷத்துக்காக இதை நான் செஞ்சுதான் ஆகணும். என்னால பசங்களுக்கு எப்படி பணம் சேர்க்கணும்னு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனா என்னால அவங்களுக்கு கனவு காணவும், எது தப்பு எது சரின்னு தைரியத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியும். முதல்ல பீட்டர் கிட்ட அந்த பணிக்கு டிசிப்ளின் கத்து கொடுக்க சொல்லி கொடுக்கணும். கரெக்ட் தானே?
இப்போதைக்கு அவனுக்கு அதை சொல்லி கொடுத்தாலே போதும். உண்மைதான். இது போய் யார்கிட்ட சொல்லணுமே. காப்பாத்துங்க, அந்த திருடங்க வந்துட்டாங்க. நண்பர்களே சீக்கிரம் வாங்க, அந்த திருடங்க வந்துட்டாங்க. ஓகே கமாண்டோஸ், போருக்கு தயாராகுங்க. என்ன ஆனாலும் சரி அவங்கள தோக்கடிக்கணும். வாங்க அவங்கள ஒரு கை பாத்துறலாம். வந்துட்டாங்க. நாம சாதிச்சிட்டோம். எங்கடா போற? தங்கத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துறேன் பாஸ். அதுக்குள்ள என்ன? என் உத்தரவு இல்லாம நீ எதையுமே செய்யக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன். அதை மீறி நடந்தனா உனக்கு கொன்னுடுவேன். சாரி பாஸ். பாஸ் பாஸ், நான் முன்னாடி போறேன். ஆல் ரைட், இனிமே ஆபத்து இல்லை. என்னடா போன்னா? இங்க வா, இங்க வா, வண்டிக்குள்ள வந்து பாரு. பீட்டர், வண்டிக்குள்ள பாரு, வந்து ஏட்டி பாரு. பீட்டர் வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன கதவு திறந்திருக்கு? இங்க பாத்தியா தங்கம்? எனக்கு தெரியும். தங்கமா எங்க? நான் பாக்குறேன். நண்பர்களே இந்த பக்கம் வாங்க. ஆல் ரைட் சோல்ஜர்ஸ், எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் தயாராகுங்க. நமக்கு நேரம் இல்ல, ஷேரனை காப்பாத்தியாகணும். உன் கமாண்டுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ உடனே டவுனுக்கு போய் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா. இதோ உடனே போறேன். போய் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரேன். டேக் ஆஃப். பை பை. யாருக்கிட்ட உன் வேலையை காட்டுற? உண்மையை கடை. கதவை தரடா. கதவை தர. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கதவை தரன்னு சொல்றல. கதவை தர. இதுக்காக நீ நிச்சயமா வருத்தப்படுவ. ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் தான் மேஜர் பேசுறேன். ஓவர். என்னால எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கேன். இப்ப நான் காட்டுக்கு மேல பறந்துகிட்டு இருக்கேன். என் கண்ணுக்கு யாருமே தெரியல. கொஞ்சம் இருக்க. பேக் 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 பேக்
இங்க ஏதோ கூட்டமா இருக்கு. ஏதோ விபத்து போல இருக்கு. எப்படி பாஸ், நீங்க சொன்ன வேலையை நான் கரெக்டா செஞ்சுட்டேன்ல, என்ன சொல்ற? அது இருக்கட்டும், அந்த பொடியை எங்க? அவனை பிடிக்கவே முடியல பாஸ். அவன் ரொம்ப வேகமா ஓடுறான். முறைக்காதீங்க பாஸ், நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட லூசுத்தனமான விளையாட்டெல்லாம் இதோட நிறுத்திக்கணும். அங்கத்தை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி ஆகணும். அதை விட்டுட்டு ஏடா கூடமா எதையாவது செஞ்சீங்க, அவனை 2 பேரையும் இதே இடத்துல கண்டந்துண்டமா வெட்டி போட்டுடுவேன். மண்டைய ஆட்டாதடா மாட்டாயா. இதோ இருக்கு, அவங்களோட காரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்கு. நான் உள்ள போறேன், சீக்கிரமா அவங்கள கூட்டிட்டு வரேன். நான் வந்து இறங்கிட்டேன். நம்ம பார்த்து இங்க வந்தது. மிஸ்டர் பேட்ரிக், வீட்டுல திருடங்க வந்துட்டாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. குழந்தைங்க திருடங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நாம அவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, தாமதிக்காதீங்க. சீக்கிரமா வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு விடு. என்ன, நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா? என்ன, நான் தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். இல்ல போலீஸ்காரங்க மாதிரி காது கேட்கலையா? இதுக்கு மேல நாம இங்க இருந்தா நமக்கு தான் அசிங்கம். நாம இதை கூட்டிட்டு கிளம்பலாம். இன்னொரு டிராஃபிக் கிளியர் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, சீக்கிரம் வா. கவலைப்படாதீங்க, உடஞ்சது எல்லாத்தையும் காந்தி கணக்கில் எழுதிக்கோங்க. ஹலோ ஆபீசர். என்ன? எங்க ஃபார்முக்குள்ள திருடங்க வந்துட்டாங்க. நீங்க முன்னாடி போங்க, நாங்க ஃபாலோ பண்றோம். வெளிய கார்ல யாரோ வந்திருக்காங்க. இதே மாதிரி பைத்தியக்காரத்தனமா எதையாவது செஞ்சுட்டு இருந்தேன்னா என் கையாலே அடிபட்டு செத்துவேன். யாரோ வந்திருக்காங்க. ஸ்டீல் ஹேண்டா? எதுக்காக அந்த ஸ்டீல் ஹேண்டை பார்த்து அனாவசியமா பயப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன். தங்கத்தை எடுத்துக்கிட்டு கமிஷனை வெட்டிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்ப போறான். அதுக்கு எதுக்கு சீன் போடுற? பயம் போயிடுச்சா? போயிடுச்சு பாஸ். கதவை திறங்க, கதவை திறங்க சொல்றேன்ல. யாராவது அங்க இருக்கீங்களா? கதவை திறங்க, கதவை திறங்க. ஓ மை காட், அவங்க வந்துட்டாங்க. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் ஸ்டீல் ஹேண்ட். நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டேன். வாங்க வந்து சரக்க பாருங்க.
இதை கடத்துறதுக்கு நான் எவ்வளவு மூளையை கசக்கினேன்னு எனக்கு தான் தெரியும். சொல்ல போனா நான் இதுக்காக என்னுடைய உயிரையே பணைய வச்சேன்னு சொல்லலாம். பாருங்க. நல்லா ஜோக் அடிக்கிறான்ல. அப்படிதானே? சரி சரி, என்கிட்ட விளையாடாதீங்க. நான் ரொம்ப மோசமானவன் தெரியுமா? தங்கம் எங்க போச்சு? தங்கம் எங்க போச்சுன்னு கேட்டேன். பதில் சொல்லு. நீயாவது சொல்றியா இல்ல சாக போறியா? வாய திறந்து சொல்லுங்கடா. ஏய், நீ எப்படி கபோர்ட்ல இருந்து வெளியில வந்த? அங்கிள், இவங்க உங்க பேங்க்ல இருக்கிற தங்கத்தெல்லாம் திருடிட்டு வந்துட்டாங்க. இல்ல, அவங்க திருடங்க இல்ல. நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. இல்ல, அவங்க எங்களை கட்டி வச்சிட்டு திருடினாங்க. இல்ல, அப்படினா அந்த தங்கம் எங்க? அது அந்த ட்ரக்ல இருக்கு. இல்லையே, ட்ரக்ல தங்கம் இல்லையே. தங்கம் எங்க போச்சு? ஓ மை காட். நீங்க தான் அந்த ஸ்டீலாண்டா? தங்கம் எங்கன்னு சொல்லு. முடிங்க அவள. ஏய், நிறுத்து. நிறுத்து. Oh God, குண்டெல்லாம் தீர்ந்து போச்சு. மரியாதையா சொல்லிடு. தங்கத்தை எங்க வச்சிருக்க? அது எனக்கு வேணும். எங்க இருக்குன்னு சொல்லு. உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே பாஸ்? நீ சொல்லு செல்லம். தங்கத்தை எங்க வச்சிருக்க? சொல்லிட்டா உனக்கு நல்லது. இங்க வச்சிருக்கியா இல்ல வேற எங்க வச்சிருக்க? எனக்கு தெரியாது. சொல்லலன்னா உன்னை விட மாட்டேன். எந்திரிங்க பாஸ். எங்க துப்பாக்கி? மரியாதையா உண்மையை சொல்லிடு. எனக்கு தெரியாது. என்னை ஏமாத்தலாம்னு நினைக்காத. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். கொன்னுடுவேன். தங்கத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? எனக்கு தெரியாதுன்னு சொல்றல. இங்க பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப மோசமானவன். தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லு. எனக்கு தெரியாதியா? தங்கம் இருக்கிற இடம் உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டாதான் உனக்கு நல்லது. இல்ல உன்னை உயிரோட விட மாட்டேன். எனக்கு கோபம் அதிகமாயிட்டே இருக்கு. நான் உன்னை கொல்றதுக்கு முன்னாடி தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லு. உன்னை கொன்னு தூக்குல தொங்க விடுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். தங்கத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? மேல மறைச்சு வச்சிருக்கியா? யார் அது? பாஸ், மிலிட்டரி வந்துருச்சு. இத பார்த்து பயப்படாதீங்க. இது ஏதோ பொம்மை பீரங்கி. அது அந்த பொடிய மேஜர் ஜெனரல்னு மரியாதையா கூப்பிடு. ஃபயர்! சுடாத.
சரண்டர் ஆக சொல்லு. மரியாதை சரண்டர் ஆயிடுங்க. ஜோக் அடிக்காதடா கண்ணா. 2 degrees left மேஜர். எஸ் சார். ப்ரொஜெக்டரி 3 degrees right. சார் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நாம பேசாம அவங்க கூட சமரசமா போயிடலாமா? போடா முட்டாள். சார் பின்னாடி வந்துருங்க. உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். சரண்டர் ஆயிடுங்க. விளையாடுனது போதும். மரியாதையா தங்கத்தை கொடுத்துருங்க. ஃபயர் ஃபயர். அடுத்த தாக்குதலுக்கு தயாராகு. இங்க பாரு நீ என்ன பண்ணிருக்கன்னு. ஃபயர். நிறுத்த போறியா இவ்வளவு சாகடிக்கட்டுமா? ப்ரொஜெக்டரி 5 degrees left. ப்ரொஜெக்டரி 5 degrees left. பீட்டர். தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லு. நான் ரொம்ப கோவக்காரன். எனக்கு கோவத்தை வர வச்சு பார்க்காத. இத பார், உண்மையை சொல்லிடு. இல்லன்னா இவளை என் இரும்பு கையால நசுக்கியே கொன்னுடு. இப்போ இவளோட உயிர் உன்கிட்ட தான் இருக்கு. மரியாதையா உண்மையை சொல்லிடு. இப்போ கடைசியா நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லு. இங்கே இருங்க, வெளியே வராதீங்க. எஸ் சார். என்னாச்சு? நாம தோத்து போயிட்டோமா? இப்ப நிலைமை சரியில்லை. ஆனா கடைசியில நாம தான் ஜெயிப்போம். கார்ல போய் உட்காரு. புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ண இவ்வளவு நான் கொன்னுடுவேன். ஏய் போ, கார்ல உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. வாய மூடு. கத்துனா கொன்னுடுவேன். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா? ஆல் ரைட் ஜோசபின், வா போலாம். ஆனா பீட்டர் நம்மள இங்கேயே இருக்க சொன்னானே. ஒற்றுமையா இருந்தா வெற்றி நிச்சயம். என் பொறுமையை சோதிக்காத. உண்மையை சொல்லு. தங்கத்தை எங்க வச்சிருக்க? சொல்லிடுறேன். தங்கம் ட்ரக்ல இருக்கு. போய் சொல்றா. இல்ல. போய் சொன்னா கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு சாகடிச்சிருவேன். ஷாரன், இதோ வந்துட்டேன். ஏதோ சின்ன பையன் போனா போகட்டுன்னு பொறுமையா இருக்க. எழுந்துரு. என்னையே ஏமாத்த பாக்குறியா? மரியாதையா தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லு. இல்லன்னா கைய கால உடைக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்ல. நீயா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. இரு, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். சரக்கு இங்கதான் இருக்கு பாருங்க பாஸ். பாஸ், தங்கம் இங்கதான் இருக்கு, இங்க பாருங்க. என்னது? எடுத்துட்டேன். இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். அப்ப எங்களோட பங்கு? ஓகே ஓகே, உங்களுக்கும் பங்கு தரேன். எல்லாத்தையும் கொண்டு வந்து கார்ல வைங்க. ஆடு சாவி எடுத்துட்டு போகுது. யார்கிட்ட மோத பாக்குறீங்க? அத புடிங்க. என்ன தைரியம் இருக்கும் அதுக்கு? கிட்ட வராதடா பொடியா, இல்லனா சுட்டு தள்ளிடுவேன். வேண்டாம், அது சுற்றாதீங்க ப்ளீஸ். சொன்ன கேளுங்க. அப்படினா அந்த சாவியை கீழே போட சொல்லு. பயமா இருக்கே. போலீஸ் வந்துட்டாங்க, ஷூட் பண்ணு. வேண்டாம் கர்னல், அந்த சாவியை தூக்கி கீழே போடு. ஷூட் பண்ணுன்னு சொல்றேன்ல. வேண்டாம். இதனால என்ன பயந்து கொள்ளி நினைச்சீங்களா? அங்க பாருங்க. இப்ப பாருங்க என் வீரத்தை காட்டுறேன். ஓ மில்லி. நோ மில்லி. ஓ மில்லி, என்ன மன்னிச்சிரு. எல்லாமே ஏன் தப்பு தான். தப்பு உங்க மேல இல்ல கர்னல்.
நீதான் அவளை கொன்ன. நான் ஒண்ணும் வேணும்னு அதை கொல்லல. நீ அழாத. ஏன்டா நீயும் குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? சீக்கிரம் தங்கத்தை கொண்டு வந்து கார்ல ஏத்து, நாம கிளம்பலாம். சீக்கிரம். நான் எடுத்து வைக்கிறேன். வாய மூடு. நான் வைக்கிறேன் பாஸ். என்ன மன்னிச்சிடு, நான் வேணும்னு கொல்லல. அதுவாதான் குறுக்க வந்து விழுந்துச்சு. இல்ல நீதான் அதை கொன்ன. உங்க தங்கத்தை எடுத்துக்கிட்டு உடனே இங்க இருந்து போங்க. இவதான் புத்திசாலி பொண்ணு. இந்தா வாங்கிக்க. யார்கிட்ட மோத பாக்குறீங்க? நான் யாரு தெரியுமா? உனக்கு ஒண்ணு அது பீட்டர். ஏய் பீட்டர், உன்னை விட மாட்டேன். ஏய் முக்கிய பேசுறேன் பாரு. ஆடு என்ன முட்டுக்கு பாரு. தடுத்து நிறுத்து. பண்ணி வேற கடிக்குது. நிறுத்த சொல்லு. நான் ஒண்ணும் பண்ணல. என்ன விட்டுரு. எங்கடா ஓடுற? உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? என்ன அரெஸ்ட் பண்ணிடுங்க. என்ன அரெஸ்ட் ஷாரன், டாடி, என்னாச்சு? பீட்டர் வெளியே சுட்டுட்டாங்க. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க. நான் என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லிடுறேன். என்ன விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. நான் ஒண்ணும் வேணும்ட்டு அதை கொல்லலன்னா செய்யறத செஞ்சுட்டு இப்ப இல்லன்னு நான் சொல்றேன். என் சொந்தக்கார வாத்துக்கிட்டே என்ன விட்டுருங்க. அந்த கோழி வேற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கே இருந்துடுறேன். என்ன விட்டுருங்க. பண்ணி கடிச்சதுல என் மூளையில என்னென்னவோ பண்ணுது. என்ன விட்டுருங்க. நான் இங்கே இருந்துடுறேன். ஒன்னா இருக்க கத்துக்கணும். உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். பண்ணி கூட்டத்தை பாருங்க. அதுக்கு கடிக்க கத்து கொடுத்தது யாருங்க? காப்பாத்துங்க. மில்லி, மில்லி, மனசை திடப்படுத்திக்க பீட்டர். நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு அவ உயிரை கொடுத்திருக்கா. அவ உண்மையான தோழி. அவன் வீரமான சோல்ஜராவும் இருந்தா. ரொம்ப நன்றி. இப்ப வந்து எனக்கு வீரம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே. மில்லி, நீ உயிரோட தான் இருக்கியா? மில்லி உயிரோட தான் இருக்கா? இவ்வளவு நேரம் நீ நடிச்சுக்கிட்டு இருந்தியா? மிலி, மிலி, செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா? அங்க பாத்தீங்களா? நாய் கூட நம்மளை ஏமாத்திருச்சு. நிலைமையை ரொம்ப நல்லா சமாளிச்சிருக்க. உங்க அம்மா மாதிரியே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த பெருமையெல்லாம் பீட்டரை தான் செய்யறோம். அவன் ரொம்ப திறமைசாலி. குழந்தைங்களுக்கு நீங்க ஒன்னும் சொல்லி கொடுக்க வேண்டாம். ஆமா. தன்னோட ஃப்ரெண்ட் உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை பொருட்படுத்தாம வீரமா சண்டை போட்டிருக்க நம்மளோட மில்லி. அதுக்காக நாம அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்ட் கொடுக்க போறோம். உன்னை நினைச்சு பெருமைப்படுறோம் மில்லி. தேங்க்யூ பீட்டர். ரொம்ப தேங்க்ஸ். நமக்கு கிடைச்ச பிரைஸ் பண்ணிய வச்சு நாம நம்ம ஃபார்மை காப்பாத்திட்டோம். அந்த பெருமையில உங்க எல்லாருக்கும் பங்குண்டு. தேங்க்ஸ் பீட்டர். நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்ததனால தான் இந்த வெற்றியை அடைய முடிஞ்சது. ஆமா, அதான் உண்மை. கண்ணுங்களா, போர் வெற்றிகரமா முடிஞ்சது. இதோ உங்க ஹீரோ வந்துகிட்டு இருக்கேன். என்னோட சாதனைக்கு கிடைச்ச மெடலை பாருங்க. இந்த சாதனையை யாராலையும் பண்ண முடியாது. வந்துட்டான், மறுபடியும் வந்துட்டான். கொஞ்ச நாளைக்கு இவ தொல்லை இல்லாம இருந்தது. மறுபடியும் நம்மளே சுத்தி சுத்தி வர போறான். அவனை கண்டுக்காம பெற்றலாம். சூப்பர் ஐடியா. அப்புறம் என்ன விசேஷம்? விடமாட்டான் போல இருக்கே. என்ன பார்க்காம நீங்க எல்லாரும் தவிச்சு போயிட்டீங்களா? பயங்கரமான போர் தெரியுமா? நான் ரொம்ப வீரமா செயல்பட்டேன். ஆக்ரோஷமா சண்டை போட்டதுனால ரொம்ப டயர்டா இருக்கு. ஆசை தீர குளிச்சாதான் அலுப்பு போகும். அதுவும் உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க கூட குளிச்சா அலாதி சந்தோஷம்.